கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வனத்துறை காப்பாளரை நாட்டு துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிய மூவரில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, வணக்கம். விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நயினார்பாளையம் வனத்துறை அலுவலக எல்லைக்குட்பட்ட குரால் வனப்பகுதியில் உளுந்தூர்பேட்டை கள்ளமேடு பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் வனக்காப்பாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்றிரவு அந்த பகுதிக்கு ரோந்து பணிக்காக சென்றிருக்கிறார். அப்போது வனப்பகுதிக்குள் அனுமதி இல்லாமல் நாட்டு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு 3 பேர் வேட்டைக்காக சென்றிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த வனக்காப்பாளர் அவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க அப்போது முற்பட்டிருக்கிறார். அப்போது அந்த மூவரில் ஒருவர் வனக்காப்பாளரை பார்த்து பதறி தப்பி ஓடியிருக்கிறார். மற்ற 2 பிடித்து வனக்காப்பாளர் விசாரணை செய்த போது அவர்களுக்குள் ஏற்பட்ட சண்டையின் போது அந்த 2 ஒருவர் வனக்காப்பாளரினுடைய கணுங்காலில் சுட்டுவிட்டு அங்கிருந்து 2 தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இவரை தொடர்ந்து அங்கு மயங்கி கிடந்த வனக்காப்பாளரை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு சின்னசேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வனக்காப்பாளர் தற்போது கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி.